மக்களே சாதாரணமாக ட்ரெயினில் போனாவே பயங்கரமாக சீன் போடுவோம். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அப்டேட் தராமல் விடுவோம். யாதகிரி லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள். ஸோ நம்ம வந்து தெலுங்கானாவில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன் மக்களே. த ஃபுல் சிட்டி நல்லா இருக்குல்ல. நரசிம்மர் டெம்பிளுக்கு வந்தாவே கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகமாகும். நாங்கள் என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜுக்காக தான் ஹைதராபாத் வந்தோம். வந்து ஜஸ்ட் மேரேஜ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் டு சென்னை போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி, சரி பக்கத்தில் என்ன ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணோம் மக்களே. பண்ணும்போது எங்களுக்கு வந்து மேப்பில் யாதகிரி குட்டாவில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் வந்து ரொம்ப சூப்பரான டெம்பிள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு காட்டுச்சு. ஸோ அதான் ஒரு விசிட்டை போடலான்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஐநூறுலேருந்து ஒரு 700 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படிக்கட்டு ஏறி நம்ம மலை மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி குகை மாதிரி கீழே போகுது. ஃபுல்லாக ஏசி போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனால் தான் நம்ம வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண முடியுது. தங்க சிலை ரொம்ப உள்ள சூப்பராக இருக்குது. நம்ம சாமியை சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம மலை மேலே ஏறி திருப்பி இறங்குற மாதிரி இருக்கும். ஓகே, யாதகிரி லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள். ஸோ நம்ம வந்து தெலுங்கானாவில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ இதை பற்றி தான் இந்த வீலாகில் நான் வந்து டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் வந்து டெம்பிள் டைமிங் அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது, இந்த மாதிரி வைப் இருக்குன்றதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோ போகலாமா? லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் வந்து சண்டே அண்ட் ஹாலிடேஸில் தான் பயங்கரமாக பக்தர்கள் வருவாங்க சாமியை தரிசனம் பண்ணுறது. யாதகிரி லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் ஹைதராபாத்தில் வந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு கற்கோவில் சிற்பம் கொண்ட திருக்கோவில் தான் மக்களே. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணுறேன். லைக் திருப்பதி மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் வந்து ஃபேமிலியோட வாங்க. லக்ஷ்மி நரசிம்மருடைய அருளை வந்து நீங்கள் ஓகே. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து சுந்தரமூர்த்தி கேமராமேன் அண்ட் மை நியூ ஃப்ரெண்ட் நீலோட வந்து லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிளுக்கு வந்தோம். ஸோ சூப்பராக விசிட் பண்ணோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பெய்டு தரிசனம் தான் வந்தோம். 150 rupees. ஓகே, அது ஆதாரம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ தர்ஷன் போங்க. முடியலன்னா இது கூட வாங்க. இது ஆக்சுவலாக இருக்குது. ஃப்ரீ தர்ஷனில் வந்து எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ சாரி. ஸோ அதை வேணால் மென்ஷன் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெம்பிள் டைமிங்கு அண்ட் செப்பல் லாக்கரு, அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஃபோன் லாக்கர் எல்லாமே மேலேயே இருக்குது, கீழே இருக்குது. அண்ட் அது பேர் என்ன, அர்ச்சனை பை. ஓகே சொல்கிறேன். அந்த லட்டை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அர்ச்சனை பை வந்து கீழே இருக்குது, மேலேயே இருக்குது. அண்ட் நீங்கள் மேலே வந்தால் கூட யூ கேன் பை அர்ச்சனை பை. தேங்காய் பை, அப்புறம் வந்து துளசி மாலை, பூ, இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அந்த லட்டு வந்து ஸ்பெஷல் லட்டு ஒன்று வாங்கியிருக்கா தான் ஃப்ரெண்டு காட்டினா, அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த லட்டு வந்து 150 வீட்டுக்காக வாங்கிட்டு போகிறேன். ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிட்டேன், ப்ளீஸ் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் நரசிம்மர் டெம்பிளுக்கு வந்தாவே கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பாசிட்டிவிட்டி அதிகமாகும். நமக்கு ஃபேமிலி சைடும் சரி, நமக்கும் சரி. ஸோ ப்ளஸ் வந்து ரொம்ப நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணிங்கன்னா நரசிம்மர், நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மன் டெம்பிளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா யூ ஃபீல் பெட்டர், யூ ஃபீல் பாசிட்டிவ் மக்களே. ஸோ அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். பட் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் இதோட இந்த வீலாக முடிச்சுக்கிறேன். இட்ஸ் குயிக் வீலாக். டெம்பிளுக்குள்ளே அதிகமாக வீலாக் பண்ணுறது கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சங்கஜமாக இருக்குது. ஓகே, டாடா, பாய், see you. ஓகே.
இந்த வீடியோ ஒருவேளை வந்து என்னுடைய தெலுங்கு மக்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் சப்டைட்டில் எனேபிள் பண்ணுறேன். ப்ளீஸ் பார்த்து நீங்களும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, டாடா பாய், see you. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நமக்கு வந்து சிவன் பார்வதி டெம்பிள் இருக்குது மக்களே. ஸோ சூப்பராக நீங்கள் வந்து சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நரசிம்மரை, லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ண போகலாம். குட். The full city. நல்லா இருக்குல்ல? நைஸ். ஓகே, நானும் வந்துகிட்டே இருக்கேன். ஓகே மக்களே, பை பாய். அதான் இது இருக்குல்ல, வா போ. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த பர்டிகுலர் வீலாக் வந்து தமிழ் தெரிஞ்ச தெலுங்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ரீவியஸ் வீலாக் என்னுடைய 149வது வீலாகுடைய கண்டினியூஷன் தான் இது. அந்த வீலாகில் வந்து நான் வந்து என்னுடைய புது வீட்டுக்காக ஒரு டிவி ஆர்டர் பண்ணி அந்த டிவி வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகி டெலிவரி ஆகி அதை நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு போராடி கடைசியாக ரீஃபண்ட் ஆகிடுச்சு. அக்டோபர் 12 அன்றைக்கி ரீஃபண்ட் ஆகிடுச்சு. இந்த வீலாக் எதுக்கு அப்படின்னா, நான் வந்து வேறு ஒரு பிராண்ட், நம்ம டாட்டா பிராண்ட்லேருந்து ஒரு டிவி வந்து சேம் 55 இன்ச்சு பட் ஆனால் QLED அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் 1 ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. ஸோ த டெலிவரி பர்சன். ஸோ இந்த வாலில் தான் நான் வந்து அதை ஃபிட் பண்ண போகிறேன், பார்த்துக்குங்க. ஓகே, இதுதான் என்னோடய புது வீட்டில் இருக்கிற டிவி யூனிட் வால். ஓகே, இங்கே தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த வீலாக் வந்து கண்டினியூஷன் போட்டிருக்க மாட்டேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற டிவி மாடல் வந்து குரோமா ஸ்டோரில் குரோமா டிவி தான் வந்து அந்த பர்டிகுலர் பிராண்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த டிவிக்கு ரிலேட்டடாக வந்து யூடியூப்பில் ரிவ்யூஸ் தமிழ் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த டிவியை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அந்த டிவியை வந்து யாரும் ரிவ்யூ பண்ணல. நாம் வந்து இந்த வீடியோவில் குரோமா டிவி எப்படி இருக்குது